ஐயனார் துணை சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன கதை இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஐயனார் துணை ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த சேனல் முழுக்க அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நம்ம சோழன் வந்து சந்தேகமாக கேட்குறாரு, இங்கே யாருக்கும் கல்யாணம் நடக்க போதாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து கேட்குறாரு. ஆமாம், என் தங்கச்சிக்கு தான் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணி, அதாவது என்னென்னா நிலாவோட அண்ணிட்ட போய், ஓ நீங்கள் கொடுத்துச்சுங்க உங்கள் அண்ணன் வந்து ரொம்ப பெரிய ஆள், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, என் பொட்டு தாலியை பார்த்து நான் என்ன தங்கச்சி மாதிரியா இருக்கேன், நான் உங்களோட ஒய்ஃபுங்க அப்படின்னோடனே, யாருங்க தங்கச்சினோடனே அண்ணா அப்படின்னு லீலா அந்த சைடு வந்து கூப்பிட நம்ம சோழ வந்து ஷாக் ஆகிட்டாரு மொத்தமாக. சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டு போய் பேச வைக்கிறக்காக போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிலாட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லா கனவையும் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு கனவு வச்சிருக்கேன், 8 வருஷத்துக்கு படிக்க போகிறேன், நானே குழந்தைலாம் இப்போ எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படின்னு கேட்டேன். 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னே நம்ம இவர் வந்து ஆசிரியர் குரங்கு சிரிக்க ஆரம்பிச்சாப்ல. கண்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களா, நான் எனக்கு வந்து இப்போ 29 வயசு, 8 வருஷத்துக்கு அப்புறம் 37 வயசு, அப்போ எப்படி நான் குழந்தை பார்க்க முடியும், நீ உன் வேலை என்ன தெரியுமா, குழந்தை பெற்று அந்த குழந்தைய பார்க்குறதா வேலை சரியா அப்படின்னு சொல்லி கனவு எல்லாத்தையும் புதைச்சிரு அப்படின்ட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காரில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட பார்த்து நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கலப்பா, நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து தான் சொல்கிறேன், நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க ஏன்னு தெரில அப்படின்னோடனே நம்ம சோழனுக்கு இந்த பக்கம் ஹாப்பி. ஆகா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பிடிக்கல, அப்போ நம்ம இது ஒரு வாய்ப்பாக இருக்கும், எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கட் பண்ணி ஓடிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கான் சோழன். இதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். நிலாவோட கனவு என்ன, நான் படித்ததுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா எங்கே சுற்றி பார்த்தாலும் நிலா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் இருக்கணும் அவங்களோட கனவு. எப்படியாவது இதை வந்து ஒரு ஆள் வச்சு நிறைவேற்றணும், அதுக்கு வந்து சோழன் தான் கரெக்டு. ஏன்னா அவங்க அப்பா எப்படி இருந்தாலுமே கண்டுபிடிச்சி இந்த ஆசிரியர் குரங்க கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நிலைமையில தான் வந்துடும் கடைசியில் சீரியல். அப்போ என்ன சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு. இதுக்கப்புறம் சோழன் வீட்டு சைடு பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனையோட இங்கே இந்த வீட்டு சைடு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையுமே சமாளித்து எப்படி அவங்களோட கனவை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றதான் கதை. நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நிலா கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைவில் இருக்காங்க. நம்ம சோழன் மூலியமாக நிலாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நடந்து ஒரு காதல் கதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.